பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் ஐடி கார்டு மாதிரியான புதிய அடையாள அட்டை வழங்க இருப்பதா அமைச்சர் செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்கார். முதற்கட்டமாக 10th மற்றும் அப்புறம் +2 மாணவர்களுக்கு இந்த அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூட அமைச்சர் செங்கோட்டையன் இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார். அவர் பேசின காட்சிகளையும் பார்த்துடலாம். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பணிகளையும் முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவுக்கு இணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஐடென்டி கார்டு நீங்கள் வைத்திருப்பதைப் போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு முதல் கட்டமாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். அது விரைந்து அந்த பணிகளை முதல்வருடைய உத்தரவோடு நிறைவேற்றுவோம். நேற்று வந்து பரபரப்பாக பார்த்த விஷயம் அப்படின்னா முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர் வீட்டில் வந்து அவருக்கு சொந்தமான இடங்கள்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை நடத்தியிருந்தாங்க. இதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கூட கண்டனம்ல பதிவு செஞ்சிருந்தாரு. இதை பற்றி இப்போ தாவேக அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட விளக்கம் கேட்டப்ப அவர் பேசினது என்ன அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை, ஆதாரங்களின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செஞ்சிருந்ததா அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் கொடுத்திருக்காரு. இது வெறும் தொடக்கம் தான், தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தப்பி முடியாதுன்னு அவர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காரு. தொடர்ந்து IAS IPS மாநாடு வந்து அடுத்த வாரம் நடைபெற இருக்கு இல்லையா, அது தொடர்பான செய்தியை இப்போ பார்க்கிறோம். என்னன்னா, முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த IAS IPS அதிகாரிகள் மாநாட்டை ஒட்டி நாளை மறுநாள் வந்து தலைமை செயலாளர் வந்து ஒரு ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். என்னன்னா, முன்னேற்பாடுகள் தொடர்பாக தான் மாவட்ட ஆட்சியர்களோட இந்த ஆலோசனை வந்து நடக்க இருக்கு. அஞ்சலி, இப்போ இந்த IAS IPS மாநாடு பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, இதனால அடுத்தபடியாக தாவேக்காவில் இணைய இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சரினுடைய இணையும் நிகழ்ச்சிக்கான அந்த தேதி வந்து மாற்றப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். IAS IPS மாநாட்டினால முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர் தாவேக்காவில் இணைய இருந்த தேதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அவர் வந்து திங்கட்கிழமை இணையலான் இருந்தார். ஆனால் இப்போ ஜூலை 2ஆம் தேதிக்கு இந்த தேதி வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, இந்த இணைப்பில் நம்ம பார்க்குறோம், முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர் வந்து தன்னுடைய ஆதரவாளர்களோட இணைய இருக்கிறார். எவ்வளோ பேருன்னு பார்த்தோம்னா 10,000க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களோட அவர் வந்து தாவேகால இணைய இருப்பதாக கூட ஒரு தகவல். இந்த கட்சியில் இணையக்கூடிய இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் முதல்வர் விஜய் கூட பங்கேற்க இருக்கிறார் என்ற ஒரு தகவல் கூட வெளியாகிருக்கு. அஞ்சலி, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.